ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃப்ரைடே வந்து எந்த மாதிரி நடந்தது யூஎஸ் ஆயில் அப்படின்னா ஒரு வாலட்டிலிட்டி தான். அதாவது க்ரூட் ஆயிலும் சரி யூஎஸ் ஆயிலும் சரி ஒரு வாலட்டிலிட்டி தான். ஒரு ஒன் சைடு வந்து எதிர்பார்க்க முடியல. மார்னிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனது. ஸோ கேப் அப்பில் ஓப்பன் ஆன மார்க்கெட் கொஞ்சம் ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட்டாக தான் இருந்தது தவிர ஒரு ஒன் சைடு மார்க்கெட் வந்து கிடையாது. ஸோ ஏதாவது நியூஸ் வந்து வந்திருக்கா, ஒரு 2 நாள் ஏதாவது நியூஸ் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா நியூஸஸும் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸுங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஒரு நியூஸ் தான். இதுவுமே பார்த்தீங்கன்னா என்பிரிட்ஜ் மூவ்ஸ் டு ரீரைட் நார்த் அமெரிக்கா ஹெவி க்ரூட் மேப், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து எஃபெக்ட் கிடையாது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்த நியூஸ் எல்லாம் அதோட எஃபெக்ட் வந்து நமக்கு 14ஆம் தேதியே வந்து கொடுத்துருந்துச்சு. ஸோ அதனால் நியூஸஸும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இன்னைக்கு வந்து எதுவுமே கிடையாது. நம்ம வந்து இப்போ என்ன கேட்டாங்க அப்படின்னா எனர்ஜி கம்பெனி நியூஸ், அதாவது இப்போ நம்ம ஒரு என்ன சொல்றதுன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஸ்டாக்ஸ்னு இருக்குது. ஸோ அதானி எனர்ஜி ஸ்டாக்ஸ்னு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் ஓஎன்ஜிசி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. அதுக்கான நியூஸும் பார்த்தீங்கன்னா சைடில் இங்கே கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ அது வேணும்னா நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக்கிங் நியூஸ்னு இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின். ஸோ இந்த பிரேக்கிங் நியூஸில் தான் பார்த்தீங்கன்னா வந்து உடனே, அதாவது என்ன சொல்கிறதுனா இந்த மாதிரி நியூஸுக்கு தான் மார்க்கெட் வந்து உடனே நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை தான் பிரேக்கிங் நியூஸ்ன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் நமக்கு உங்களுக்கு நீங்கள் ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபார் இந்த எனர்ஜி கம்பெனி நியூஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த எனர்ஜி கம்பெனி நியூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அந்த குறிப்பிட்ட ஸ்டாக்ஸில் வந்து நமக்கு வந்து இம்பாக்ட் வந்து நடக்கும். ஓகேங்களா? இந்த எனர்ஜி கம்பெனி நியூஸ் எடுத்துக்கிறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா எல்லா நாட்டோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட கம்பெனிஸ்னும் நியூஸும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா குழப்பிக்காதீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ரான்டாரா டு ஸ்பின் ஆஃப்னு இருக்கும், கொலம்பியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு இருக்கும். இப்போ ஃப்ரான்டாராவை கொண்டு போய் நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் டைப் பண்ணி தேடிட்டு இருந்தோம் அப்படின்னா கிடைக்காது. இப்போ அடுத்த நியூஸ் என்ன கொடுத்துருக்காங்க, அதானி கமிட்ஸ் 7.1 பில்லியன் டு மேஜர் பவர் அண்ட் ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் இன் அசாம். ஸோ இது வந்து நமக்கு தெரியும், இது வந்து ஒரு இந்தியன் நியூஸ் தான், ஒரு இந்திய கம்பெனியோட நியூஸ் தான், அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸோடது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா $7.1 பில்லியன் வந்து பவர் அண்ட் ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட்டுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்ப எந்த இது வந்து நமக்கு ஏறும் அப்படின்னா இந்த ஸ்டாக் தான் நமக்கு வந்து ஏறும். அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் ஸ்டாக் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து க்ரோத் ஆகும். ஸோ இந்த ஆர்டிக்கலை படிக்கிறப்ப தெரிஞ்சிடும். ஸோ எந்த ஸ்டாக்குக்கு, எந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸுக்கு, எந்த ஸ்டாக்குக்கு வந்து இந்த நியூஸ் வந்து அஃபெக்ட் ஆகுங்கிறத ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் தான். oilprice.comல போயிட்டு இதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு பிரேக்கிங் நியூஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனர்ஜி கம்பெனி நியூஸ்னு கொடுத்துருப்பாங்க. எனர்ஜி கம்பெனி நியூஸில் ரொம்ப ரேர் நம்ம இந்தியனோட இது வந்து வர்றதுக்கு. ஸோ அடிக்கடி, அதாவது டெய்லியுமே வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு முக்கியமான நியூஸாக இருந்தால் மட்டும் நமக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இதுலேயே 3 எனர்ஜி கம்பெனி நியூஸ்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லிஸ்ட்டு ஃபுல்லாமே வந்துடும். ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், நிறைய வந்து அதாவது வேர்ல்டில் என்னென்ன கம்பெனி இருக்கோ அந்தந்த கம்பெனியோட நியூஸ் எல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க இந்தியாஸ் ஓஎன்ஜிசி ஐஸ் ஸ்ட்ராங் அவுட்புட் க்ரோத் நெக்ஸ்ட் இயர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்தியாவோட கம்பெனி தான். ஓகேங்களா? ஸோ இதை வந்து வாட்ச் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்டாக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நியூஸஸ். ஓகே, இப்போ க்ரூட் ஆயிலில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் வந்து எப்படி போகும் அப்படின்னா ஒரு நார்மலாக தான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா பெரிய அளவில் நியூஸஸ் கிடையாது. இப்போதைக்கு வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் டிமாண்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நமக்கு சப்ளைன்னு சொல்லிட முடியாது, டிமாண்டுன்னு சொல்லிட முடியாது. ஸோ சென்டரில் தான் இருக்குது இப்போதைக்கு. இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு பை சைட் போயிட்டு இருக்கனால பிரேக் அவுட் பாயிண்ட் மட்டும் 5360 வந்து எடுத்திருக்கேன். அதாவது மார்னிங் சைடு பிரேக் அவுட் பாயிண்ட் இல்லைன்னா டே பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா 5360. இதோட டார்கெட் வந்து 5399 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ சேம் ரெசிஸ்டன்ஸ் தான் நான் இன்னமும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ரெசிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணலை. 5399 தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ சப்போர்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5279. ஸோ இந்த இடம் வந்து 2-5 or 15 minutes கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ நமக்கு வந்து பை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதோட டார்கெட் வந்து 5360 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஒரு ஒன் சைடு நடக்குமாங்கிறது நான் அதாவது நியூஸ் வந்தது வேணால் டெலிகிராம் சேனலில் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்ன அப்படின்னா 405.6. அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் வந்து 389. ஓகேங்களா? ஸோ பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது எதுவுமே கிடையாது நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். 405.6ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதே மாதிரி 389ங்கிறது நமக்கான சப்போர்ட் ஜோன். நெக்ஸ்ட் வந்து கோல்டு வந்து கொஞ்சம் ஃபால் ஆனதுங்க.
கோல்டு வந்து கொஞ்சம் ஃபால் ஆனது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு மறுபடியுமே வந்து ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு. ஸோ எந்த இடத்துல வந்து 4045 பிரேக் அவுட் பண்ணது. ஸோ பிரேக் அவுட் பண்ணிட்டு 4250க்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு $200 இறங்கி மறுபடியும் நமக்கு ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு போய் ஒரு ஒன் சைட் பை மார்க்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா $4045 வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. மறுபடியும் பிரேக் அவுட் பண்ணி சப்போர்ட் எடுத்திருக்கனால ஸோ அகைன் வந்து பை எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து கோல்டில் வந்திருக்கு. ஸோ கோல்டில் மட்டும் கிடையாது, ஸோ சில்வர்லேயும் அதே மாதிரி தான். சில்வரும் கொஞ்சம் ஃபால் ஆகி மறுபடியும் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னது தான், இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. லோவை பிரேக் அவுட் பண்ணால் செல்லிங் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு வந்து கொடுத்துருக்கு. இன்னைக்கு க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஸோ கண்டினியூஸாக பை போகும், இல்லைன்னா க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் அகைன் வந்து செல்லிங் வந்து கண்டினியூஸ் ஆகும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.